என்ன விதமான நிலப்பாடுகள் இருந்தாலும் கூட இந்த இடத்தை நாங்கள் சரியான நேரத்துக்கு அந்த இடத்துக்கு போக வேண்டிய தேவை இருக்கிறது. ஆனால் ஒரு வாகனம் இருந்தால் கூட அந்த இடத்துக்கு போக முடியும். ஆனால் இவர்கள் பொட்டி பயல்கள் என்ன செய்வது என்று கூட தெரியாத நேரத்தை தாமதப்படுத்துகின்ற ஒரு நிலைமையை தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு சைக்கிள் இருந்தால் கூட அதில் ஏறி செல்லலாம் என்றால் அதற்கு வாய்ப்பின்மை போல இருக்கிறது. தலைமுடிகளை பித்துக் கொள்ள வேண்டிய நிலையில் ஒருவர் சைக்கிளிலே வந்து தலைவர் ஒருவர் சைக்கிள் வார. வணக்கம். வணக்கம். என்ன உங்களுடைய இந்த வாகனத்திலே நான் பயணிக்கலாமா? என்னுடைய பயணம் இதிலிருந்து ஆரம்பிக்க முடியுமா? நாங்கள் ஒன்றாக கூட்டு சேர்ந்து பயணிக்கலாமா என்று கேட்கிறேன். நீங்கள் இதுவரைக்கும் எங்களோட சேர்ந்து பயணிச்சது இல்ல. எத்தனையோ தடவை நீங்க இதுல நின்று இருக்கிறீங்க, வாங்குவங்களோட கேட்கல, நீங்கள் தெரியல. என்னை நீங்கள் இந்த வாகனத்துல ஒரு சிறிது தூரம் என்றாலும் போகக்கூடிய வாரத்தைதான் மிகவும் நன்றாக. நிச்சயமாக என்னால உங்களை ஏற்றிக்கொண்டு ஒரு இடத்துல விடும்போது நீங்கள் அதுல இருந்து சரியான ஒரு பயன் பெறுவீர்களாக இருந்தால், அல்லது நீங்க போக வேண்டிய இடத்துல சரியான காரியம் நடக்குமா இருந்தா நீங்கள் என்னோட வரலாம், பிரச்சனை இல்லை. சரி, நான் எங்கே முன்னால் ஏறுவதா பின்னால் ஏறுவதா அல்லது கேண்டில் பிடிப்பதா? எப்படி? நீங்கள் பின்னால் இருப்பதுதான் நான் சிறந்தது என்று நான் நினைக்கிறேன். எனது தள்ளாத முதுமையிலும் நான் உங்களோட பின்னால் இருந்து வரத்தான் இருக்கிறேன். இந்த கூட்டு எப்போதுமே ஒன்றாக இருக்க வேண்டும். நிச்சயமாக நான் நீண்ட தூரம் நீங்கள் எந்த அளவு தூரம் போக வேண்டுமோ அவ்வளவு சரி பயணியுங்கள். சேர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. என்னன்னு சொன்னால் என்னுடைய சைக்கிள் வாகனம் கூட சற்று பழுதாத்தான் இருக்குது. அது பரவாயில்லை, பாருங்களா, அது பரவாயில்லை, கவனமாக இருங்கள். ஓகே. என்னண்டா தம்பி, நான் இப்ப பல விதமான விஷயங்களுக்குலாம் போயிட்டேன்டாப்பா. முதல்ல அங்க இருந்தேன், எனக்கு வீட்டுக்கு தொடர்ந்து இருக்க ஒரு முட்டு வர்ற மாதிரி இருக்கிறாங்க. ஏன்னா திடீர்னு மாறிக்கொண்டிருக்க வீட்டுக்கு இருக்கிறவங்களும் தங்கண்ட தன்னிச்சையான முடிவுகள் எடுத்துக்கொண்டு போறாங்க. அப்பனா அதுக்கு விளக்கிட்டு வந்துட்டேன். இனி படமராட்சியா இருந்தாலும் எங்கேயா இருந்தாலும் அதுக்கு நாங்கள் தான் முடிவெடுக்கணும். கடைசி உயிர் மூச்சு இருக்கும் வரைக்கும் அண்ணன் தளர மாட்டேன். சொல்லுது என்னன்னா, மாறிச்சாரு இதெல்லாமே ஒழுங்கா ஒரே பாதையில போச்சு. நானும் அதுக்காகத்தாண்டா இப்ப எத்தனையோ 15 வருஷமா இந்த நீரோட்டத்துல போய்கொண்டிருக்கிறேன். எனக்கு உண்மையில அதுல இருந்து மீளலாம கிடக்கு. ஏதோ அந்த காலம் எஞ்சியா திறமையில் புறக்கவித்தார் மண் தண்ணீர் நிலைமை எப்படி இருக்குது. இன்னத்துல ஏறி போறது, நான் போறதே கூட ஒன்று மின்னா கிடக்குறா. நீதான் எனக்கு அதை சொல்லலாம். நானும் நடந்துதான் உங்களோட வந்து கொண்டு இருக்கிறேன். இப்போ இதால சைக்கிள் வரக்கூடிய சாத்தியக்கூறு இந்த லைனால இதுதான் அந்த மாதிரி அதுல ஒன்றும் செய்யல. அவங்களோடையாவது சேர்ந்து பயணிப்பான், பாப்போம் என்ன முடிவு வருதுன்னு. நீ சொன்ன மாதிரி உங்களோட அவர் தலைவர் அண்ணன் வர, உயரமான அண்ணன் வர. அதுல வாரத சொல்லி இருக்கிறீங்க. நான் சைக்கிள் வரேன். என்ன மாதிரி அண்ணன் பிரச்சனையில ஏறி போகலாம் தான் பாப்போம் என்றால் ஒரு மாதிரி கதைக்காதவே எல்லாம் உங்களோட சைக்கிள்ல இப்ப வேற தொடங்கிட்டீங்கன்னா அண்ணா உங்கண்ட இதைத்தான் கனகாலமா நாங்கள் வீட்டுக்குள்ள இருந்து பார்த்தோம். வேற சில இதுகளுக்குள்ள எல்லாம் போனோம். கோயில்ல போய் ஊதுவாண்டு ஊயினோம். எங்களுக்கு பல இடங்கள்ல போயெல்லாம் நெருக்கடி. தம்பி என்னோட ஒரு 15 வருஷமா பயணிக்கிறவன். அவர்தான் சொன்னா, நீங்கள் சைக்கிள்லயே ஆக்களை ஏத்திருக்கலாம். இப்ப ஒரு கொஞ்ச நாளா இல்லையா? அப்போ இப்பதான் ஒரு ஆலயம் ஏற்றி ராக்கி போட்டு வரீங்க. இறக்கா விட்டா சரி, நாங்களும் உங்களோட சேர்ந்து பயணிக்கலாம். லிங்கம் இல்ல என்ன வேறு? நான் இங்க வடவராட்சி தம்பி தானே. எனக்கு என்னண்டா தம்பி ஏலாது, எனக்கு காலம் வருத்தம். என்னோட ஒரு சப்போர்ட்டுக்கு வருவார். ஏறாட்ட தம்பி சரியா படையல. நான் உங்களை இந்த விதத்திலும் கவுக்க மாட்டேன். அப்ப இந்த ஒரு இடம் கிடைச்சதே என் உயிர் மூச்சு இருக்கு. தம்பி மேறடா பின்னுக்கு. இல்ல வரல வேற. அப்ப தம்பி நீங்க நாங்கள் கனகாலமா நான் இந்த சைக்கிள்ல யாரையும் ஏத்தினது கிடையாது. இனிமேல் ஏத்த போறதும் கிடையாது. இல்ல இனிமேல் ஏத்துறதுன்னு சொல்லி இப்ப எங்களுக்கு அப்போ பெரிய ஏசி பஸ்களை கொண்டு அடிக்கிறாங்க. தெரியும் தானே, அங்க நாங்கள் இதுலயே போவோம். நான் கடைசியா எங்களுக்கு பிடிக்க இதுதான் கிடாக்கு. அப்ப எங்களுக்கு பிடிச்சு கொண்டு இருப்போம். எங்களுக்கு உங்களுக்கு அட்டாச் பண்ணி கிடங்குகள் வரும் பார்த்தா நான் தம்பி மேறுறேன்.
ஏறக்குள்ள எல்லாரும் ஒரு அடியா வரும். எல்லாரும் என்ன நம்பி எந்த சைக்கிள்ல ஏறுறீர்கள், ஓ பிரச்சனை இல்ல. அதே மாதிரி எனக்கு நம்பிக்கை உரியவராகவும் நீங்கள் இருக்க வேணும். கட்டாயம் இருப்பான் தம்பியார். பிறகு நீங்கள் அதுல உங்களோட இடம் வந்தோன்னா சில்லுக்குள்ள கால் ஓட்டுறது, தடி ஓட்டுறது இல்ல அந்த மாதிரி செய்ய மாட்டீங்களா? கேண்டீனா நாங்கள் பிடிக்க வேண்டியது. நீங்க கேண்டிலா சுழிக்க வலிக்கிற, நாங்கள் கேண்டிலா புடிச்சு சைக்கிள கொண்டே சேர்க்க வேண்டிய நிலைமை. அந்த மாதிரியான வேலையில் பார்க்காதீங்க. சரி, நீங்க 2 பேர் தான் சைக்கிள் இருக்கீங்க. நீங்க இவ்வளவு ஆனம் என்ன சொன்னா, இப்ப காலாகாலமா என்ன நம்பியும் எவ்வளவோ ஜனம் இருக்குது. அது சரி தெரியும். இந்த சைக்கிள்ல ஓடித்தான் நான் என்ன செய்தாலும் அந்த மக்களுக்கு பணிவிட செய்யறீங்க. சரி, நான் கட்டி பிடிச்சு கொண்டு இருக்கிறேன் முன்னுக்கு. நீங்கள் இப்ப நான் அவரை கூட நான் பின்னுக்கு தான் ஏத்தினான். அவர் எந்த கட்சி தொண்டன் தான். தம்பி ஏறா ரெண்டா எல்லாரும் ஏத்துலாடா. கொஞ்சம் தள்ளி போட்டு தள்ளி ஏறு. அப்படியே சைக்கிள்ல கொண்டே கவுக்குறத வரியா கடைசியா. நாங்கள் 2 பேரும் ஒரு கட்சி ரீதியாக ஒரு மக்களுக்காக பயணித்து கொண்டிருந்த இந்த நேரத்தில் இவர் அண்ணன் எல்லாரையும் முதல்ல சைக்கிள்ல ஏற்ற உடைக்கிட்ட கடைசியா நாங்கள் இதில் ஏறி போகலாத நிலைமைக்கு கொண்டு வந்துட்டார் போல கிடக்குது. உருட்டி கொண்டு வர இதான் சொன்னான். எல்லாரையும் முதல்ல ஏத்தாதேங்கோண்டா கேட்டாதான். இங்க வாங்க நான் இதில் இருக்கிறேன். தம்பியா நான் இதில் இருக்கிறேன். நாங்கள் 2 பேரும் தான் இப்ப தொடர்ந்து நாங்கள் எவ்வளவு காலமா உங்களை தெரியும். நாங்கள் உலக பிரச்சனைகளை செய்து போராட்டங்களை செய்து அதை செய்து நீங்கள் சைக்கிள்ல எல்லாரையும் ஏத்தி போட்டு அவன் இப்ப என்ன ஓடுற நிலைமையில இல்லாம வார்கள். எல்லாரும் விடியல்ல கொல்லாம இழுத்து கொண்டு போயிருப்பாங்க. அப்ப பாக்குறதுன்னா ஒரு கேண்டில பிடிக்க போறேன், நான் தான் சைக்கிள வழி நடத்த போறேன், நான் தான் இனி அதுக்கு தலைவர் செயலாளர் வருவான். இந்த சேட்டை இல்ல நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, இப்ப நான் என்று சொன்னா அடுத்தது நீ என்று சொன்னா அதுக்கு அடுத்ததான் இன்னொன்று. அது சரி என்ன. இப்ப கடைசி நேரத்துல நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப உருட்டி கொண்டு வாங்க ஒன்னும் செய்யலாம். உருட்டி கொண்டா நாங்கள் எங்கட பயணத்தை கொண்டு போகணும். கடைசி நேரம் நீங்கள் சொல்லி போட்டீங்கன்னா இதுல அவையேத்திரன் வந்த எல்லாரும் ஏத்தினீங்க. வீட்டுக்கு இருந்த ஆக்களையும் ஏத்தி இருக்கிறீர்கள், வெளியால ரோட்ல இருந்த ஆக்களையும் ஏத்தி இருக்கிறீர்கள். தம்பி நான் என்ன சொல்றேன்டா, இப்ப என்னோட கனகாலமா அவ தெரியும் தானே, எங்களோட அதுலயே மண்டைக்கும் நின்றவர். ஆனா வாரிங்களோண்டு கேட்க போன முறைய இல்ல நாங்கள் தனியா போறோம், எங்களுக்கு இந்த முறை ஒரு சரியான ஒரு ஆதரவா நீங்கள் சைக்கிளை வச்சிருக்கிறீர்கள் எல்லாரும் விரும்பினோம். அப்ப நீங்கள் இதுக்குள்ள விரும்பின எல்லாரையும் கொண்டு வந்து போட்டு கடைசியா நாங்கள் வழியில நிக்கிற மாதிரி இல்லாம இருக்க கூடாது. நானும் நீங்க தான் இந்திய அடையாளம் தெரியும். இல்ல அது தெரியும், அது தெரியும் தம்பி. நீரை அதுல மண்டைக்க போட்டு குழப்பி கொண்டு இருக்காரு. இப்ப இவர்கள் எங்களோட இந்த சைக்கிள்ல ஏறினது நான் அதை நான் ஒரு பெருமையா தான் நான் பாக்குறேன். என்னுடைய சைக்கிளின் வளர்ச்சி என்று நான் வளர்ச்சி சரி. ஆனா கடைசியா காத்த பிடுங்கி உங்களை விட்ட விட்டாதான் எனக்கு கவரியாகிறதுக்கு எதுக்கு நீங்கள் அங்க ஆபீஸுக்கு வாங்க. லிங்கன்னா கேட்டவர் தான் நான் முன்னுக்கு இருக்கிறேன். அவர் வயது போன நேரம் அவர் பிடிக்கிறாரு. ஆனா மற்றவ கேண்டில பிடிக்கிற அளவுக்கு அங்கண்ட நிலப்பாடு இருக்க கூடாதுன்றதான் உங்களுக்கு நான் அறுதியா சொல்றேன். இல்ல எனக்கு தெரியும் தானே. அப்ப நான் உலக காலம் கட்டி ஆழ்ந்த இந்த சைக்கிள் ஓடித்தானே உலக ஜனங்களுக்கு நான் பணிவிடையில சைக்கிளை கொண்டு வாங்க ஆபீஸுக்கு வாங்க. நீ உன்னை ஏத்தலன்றதா உனக்கு பிரச்சனை. நீ ஏறு தம்பி ஏறு. 2 பேரும் தான் நாங்கள் தொடர்ந்து இருக்கிறோம். இல்ல நீ தம்பி இரு, நீ தம்பியா இரு. என்னன்னு சொன்னா நீ இன்னொரு காலத்துல என்ன பார்த்த மாதிரி இருக்கு முன்ன என்றாலும் 2 பேருக்கும் ஒரு வயது கூடவோ உரையவோ நாங்கள் இப்ப என்ன பிரச்சனைண்டா சரி. அப்ப நாங்கள் இவங்களை ஏத்தி கொண்டு போவாட்டியும் அவங்க எங்களோட கேட்டு விராட்டியுமாடா வேறு ஆக்கள் ஜனத்தை ஏத்தி கொண்டு போடுவாங்க. அதுதான் உண்மைதான். இப்பதான் சரியா ஜனத்தை ஏத்தி போடுவாங்க. அப்ப நாங்கள் இங்க அந்த நேரம் தான் நான் புலா விட்டேன் வருங்காலோட நாடா வெயில் சுடட்டும் அந்த காலம் சொல்றேன். சரி, எதுக்கு நாங்கள் இதை வடிவா இருக்கா கழுவி பூட்டி வடிவா வச்சிருக்கிறது எங்களுக்கு உத்தமம். சரியா, என்னுடைய தூர நோக்கே நீ பாக்க நீ கோவிக்காத. நான் கோவிக்கல, எனக்கு கிடைச்சதல் கிடைச்சாச்சு. உனக்கு பிரச்சனை இல்லடா. இந்த கொஞ்சம் சைக்கிளுக்கு கிறிஸ்தி வைக்க வேணும். சரி சரி வாரன் போட்டு